அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான உச்சிஷ்ட கணபதியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மந்திரிகர் என் சந்திரகுமார். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கள்ள தொடர்பை பிரிக்க. இப்ப நம்ம முன்னாடி என்னென்ன பண்ணீங்கன்னா, தவறான உறவை பிரிக்க, இன்னும் வேற வேற மாதிரி இந்த உறவுனால நமக்கு பிரச்சனைன்னா பிரிக்க. இது கள்ள தொடர்பு. கள்ள தொடர்புனா என்ன? ஒருத்தருக்கு தெரியாம வச்சுக்கிறது. இப்ப மனைவிக்கு தெரியாம கணவன் வச்சுக்கிறது, கணவனுக்கு தெரியாம மனைவி வச்சுக்கிறது, அப்பா அப்பாவுக்கு தெரியாம பிள்ளைங்க வச்சுக்கிறது, சொந்த பந்தம், இந்த மாதிரி இதுக்கு பேரு கள்ள தொடர்புன்னு பேரு. கல்வன், கல்லன் அப்படின்னு சொல்றோம்ல, தெரியாம மறைக்கிறது. நல்லவன் மாதிரி நாடகம் ஆடுறது, நல்லவன் மாதிரி நாடகம் ஆடுறது. ஏன்னா அவங்க தப்பு பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். முழுது நனைஞ்சு முக்காடு எதுக்குன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, தப்பு பண்றாங்க, ஐயோ என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டு, நான் அப்படியா, நான் நடந்தா புல்லு நோகாது, நான் அந்த மாதிரி எந்த மாதிரி. ஆனா அவங்க வண்டவாளே வேற மாதிரி. அந்த மாதிரி கள்ள தொடர்பை பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 பாவக்காய் வேணுங்க. 11 பாவக்காயா நல்லா கொஞ்சம் பெரிய காயா வாங்கிக்கங்க. வாங்கிட்டு நடு சென்டர்ல ஒரு பிளேடோ கத்தியோ வச்சு இப்படி கிழிச்சு விடுங்க. கிழிச்சு இப்படி விரிச்சிங்கன்னா அப்படி விரியும். உள்ள இருக்கிற அந்த விதை பண்டம் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு 6 செப்பு தகடு வாங்கி 11 பீஸா கட் பண்ணிக்கங்க. 11 பீஸா கட் பண்ணி 11 பீஸ்லயும் யார பிரிக்கணுமோ 2 பேரோட பேரு, 2 பேரோட அம்மா பேரு எழுதி இந்த 11 பாவக்காயிலும் உள்ள வைங்க. 11 பாவக்காயிலும் உள்ள வச்சு 11 பாவக்காயும் நல்லா நூலை போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு அகலமான பாத்திரம், எப்படி ஒரு அகலமான பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஒரு 1 லிட்டரோ 2 லிட்டரோ வேப்பெண்ணெய் ஊத்துங்க. கொஞ்சம் வேப்ப இலை போடுங்க, வேப்பம் புண்ணாக்கு போடுங்க, வேப்பம் கொட்டை போடுங்க, வேப்பம் பட்டை போடுங்க. எல்லாம் கசப்பான பொருளா போடுங்க. வேப்பம் எண்ணெய், வேப்ப இலை, வேப்பம் பட்டை, வேப்பங்காய், வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா நுரப்பத்து அதை நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு இந்த 11 பாவக்காயும் அதுல போடுங்க. சொல்ற புரியுதா? இந்த 11 பாவக்காய் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உள்ள நம்ம தகடு வச்சிருக்கோம். 11 பாவக்காயிலும் தகடு பேரெல்லாம் எழுதி வச்சிட்டோம். இதுல உள்ள போடுங்க. போட்டு அந்த ட்ரம்மை மூடிடுங்க. ட்ரம்மை மூடிடுங்க. மூடிட்டு வேப்ப மரத்துக்கு அடியில ஆழமா குழி நோண்டி, புரியுதா நான் சொல்றேன், ஆழமா குழி நோண்டி இந்த ட்ரம் அதுல புதைச்சு விட்டுருங்க. புதைச்சு விட்டு மேல ஒரு 4-5 முட்டை வைங்க. இல்ல ஒரு 11 முட்டை வைங்க. அது காக்கா இல்ல குருவி, நாய், பூனை ஏதாவது திங்கும். உடைச்சு விட்டு குடிக்கும், நல்லதுதான் அது. மேல வேணா உங்களுக்கு அவுள், பொரி, கடலை இந்த மாதிரி ஏதாவது வச்சு விடுங்க. வச்சு படையல் போட்டு அந்த வேப்ப மரத்தை நல்லா தொட்டு வணங்கிக்கங்க. 3-4 நாள் தாங்க, கசந்து போவாங்க. கசப்பு உரு ஏற 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 அவங்க அப்படியே கட்டி பிடிச்சு பிணைஞ்சவங்களா இருந்தாலும் சரி, பாம்பு மாதிரி புணத்தி ஆடினவங்களாலும் சரி, நெகமும் சதையா இருந்தாலும் சரி, கண்ணு எமையா இருந்தாலும் சரி, பிச்சு எடுத்துரும். ஆனால் தவறான உறவை பிரிக்காது. இதுல ஒரு சூட்சம் இருக்கு. அந்த பொருளை மட்டும் அதுல வச்சிட்டோம்னு வச்சுக்கங்க, சுக்குநூறா செதறும். ஆனா அந்த பொருளை நான் சொல்ல மாட்டேன். தேவைன்னா அது நான் விசாரிச்சுட்டு தான் சொல்லி தருவேன். ஒரு முக்கியமான பொருள் இருக்கு, அது ரொம்ப எளிமையா ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதுல வைக்கணும். அந்த ட்ரம்முக்குள்ள அந்த பொருள் வைக்கணும். அது நெருப்பு மாதிரி வச்சாச்சுன்னா வெட்டிக்கும். எப்படி வெடிச்சு செதறும். சிறிய காணிக்கையின் பேர்ல சொல்லித்தரப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.